வித் கோமாளில இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியேறி இருக்காங்க விஜே மணிமேகலை. இது ஒரு பக்கம் குக்கு வித் கோமாளி ரசிகர்களுக்கு வருத்தமா இருந்தாலும் கூட இல்லங்க இதெல்லாம் ஒரு யுக்தி தான், அவங்களோட பிளானே வேற அப்படின்ற மாதிரி அரசல் புரசலான ஒரு பேச்சு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்கு, மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட பிளானா என்ன சொல்லப்படுது அப்படின்றதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். விஜய் டிவில எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அது குக்கு வித் கோமாளியை சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியானது தொடங்கினது. அனைத்து தரப்பு மக்களையுமே கவர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே உருவாக்கி இருக்காங்க. இதுவரைக்கும் 4 சீசன்கள் மொத்தமா முடிவடைஞ்சிருக்கு. இப்ப 5வது சீசனானது விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. 5வது சீசன் ஆரம்பிக்கும் போதே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. வெங்கட் பட் வெளியேறினாரு. அதை தொடர்ந்து தான் இப்ப விஜே மணிமேகலையுமே குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து வெளியேறி இருக்காங்க. இத பத்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிகுந்த நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் எப்போதுமே கடினமான உழைப்பு நான் கொடுப்பேன். அதே மாதிரி தான் 2019 நவம்பர்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நிகழ்ச்சியான குக்கு வித் கோமாளில என்னோட பயணம் தொடங்குனது. ஆனா இப்ப அந்த நிகழ்ச்சியில இருந்து நான் விலகுறேன். சுயமரியாதை விடவும் முக்கியமானது எதுவும் இல்ல. என் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலுமே அதை நான் கண்டிப்பா பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். புகழ், பணம், தொழில், வாய்ப்புகள்னு எதுவா இருந்தாலும் சரி, சுயமரியாதைன்னு வந்துச்சுன்னா எல்லாமே எனக்கு இரண்டாம் பட்சம் தான். அதனாலதான் இந்த தருணத்துல குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து விலகுறேன். இந்த சீசன்ல குக்கா இருக்க வேண்டிய ஒரு பெண் தொகுப்பாளர் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க குக் அப்படிங்கறதே மறந்துட்டு தொகுப்பாளர் வேலையை சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொகுப்பாளர்கள் வேலையை செய்யவே விடுறது இல்ல. நிறைய குறுக்கீடு செய்யறாங்க. நம்மளோட உரிமைகளை கேட்கும் போதும் கவலைகளை எழுப்பும் போதும் கூட இந்த சீசன்ல குற்றமா மாறிடுது. ஆனா யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், அதற்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை பதிவிட்டு இருந்தாங்க. மணிமேகலையோட இந்த பதிவை தொடர்ந்து தான் பலருமே விஜய் மணிமேகலை வெளியேற பிரியங்கா தேஷ்பாண்டே தான் காரணம், இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல அதிகமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குக்கு வித் கோமாளில இருந்து அதிரடியா மணிமேகலை விலகிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மணிமேகலை பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு ஹைப்போட அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழக்கம் போல விஜய் டிவி செய்யக்கூடிய யுக்தி தான் இது. இதனாலதான் ஏறக்குறைய குக்கு வித் கோமாளி சீசன் 5 ஆனது முடியற நேரத்துல இந்த மாதிரி மணிமேகலை பாதியிலே விலகுறாங்க அப்படின்னு சொல்லியும் நெட்டிசன்கள் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விஜய் மணிமேகலை குக்கு வித் கோமாளில இருந்து விலகிறதுக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.